ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்றைக்காவது சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வெறும் 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்னு நினச்சி உள்ளே போய் வெளியே வரும்போது 2000 ரூபாய்க்கு பில் போட்டு வந்திருக்கீங்களா? இல்லை ஒரு ஃபோன் வாங்கலாம்னு ஆரம்பித்து இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு யோசித்து கடைசியில் பட்ஜெட்டை விட 10,000க்கும் அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்களா? நம்மள பல பேர் நினைக்கிறோம் நம்மக்கிட்ட காசு இல்லாதது தான் சேமிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம்னு. ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? நம்மளோட ஓவர் திங்கிங். ஆமாங்க, அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது தான் நம்ம பேக்கெட்டை ஓட்டையாக்குது. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக இந்த ஓவர் திங்கிங் சிக்கலில் இருந்து தப்பிச்சு எப்படி ஸ்மார்ட்டாக பணத்தை சேமிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது உங்கள் பேங்க் பேலன்ஸை மாற்ற போகுது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டோரியில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் குமார், இன்னொருத்தர் விவேக். 2 பேருக்குமே ஒரே சம்பளம் தான், 30,000 ரூபாய். ஆனால் குமார் என்ன பண்ணுறாரு? மாதம் பிறந்த உடனே குமார் யோசிக்க ஆரம்பிப்பார். இந்த மாதம் புது ஷூ வாங்கலாமா, இல்லை அடுத்த மாதம் ஆஃபர் வருமா? சரி, இப்போதைக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்போம்னு கடைக்கு போவார். அங்கே போனதும் இந்த கலர் நல்லா இருக்குமா, அந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குமா? சரி, 2யுமே எடுத்துப்போம். அப்புறம் வருத்தப்படக்கூடாதுன்னு 2யுமே எடுத்துருவார். வீட்டுக்கு வந்ததுமே ஒரு பயம் வரும். ஐயோ, காசு கம்மியாயிடுச்சே, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு உடனே கூகுளில் போய் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் எதுன்னு தேடுவார். ஒரு 3 மணி நேரம் வீடியோ பார்ப்பார். குழம்பி போய் இப்போதைக்கு வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுடுவார். மாத கடைசியில் கையில் காசும் இருக்காது, நிம்மதியும் இருக்காதுன்னு அப்படியே விட்டுருவார். ஆனால் விவேக் அப்படி இல்லை. அவர் சிம்பிளாக ஒரு ரூல் வச்சுருக்காரு. சம்பளம் வந்த உடனே ஒரு 5,000 ரூபாயை வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவார். வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு ஒரு பொருளை 24 மணி நேரம் கழித்து தான் வாங்குவார். அவர் அதிகம் யோசிக்கிறது இல்லை, ஆக்ஷன் மட்டுமே எடுக்கிறார். ஓவர் திங்கிங் எப்படி பணத்தை காலி பண்ணும்? ஏன் குமார் தோக்குறாரு, விவேக் ஜெயிக்கிறாரு? இதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்குது. 1, அனாலிசிஸ் பேரலைசஸ். குமார் எதை வாங்கணும்னாலும் 100 தடவை யோசிப்பார். அதிகமாக யோசிக்கும்போது நம்ம மூளை டயர்ட் ஆகிடும். கடைசியில் எதுனா ஆகட்டும்னு தப்பான முடிவை எடுத்து அதிகமாக செலவு பண்ணிடுவோம். 2, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இதை இப்போ வாங்கலைன்னா ஆஃபர் போயிடுமோன்னு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குமிப்போம். இதுவும் ஒரு வகை ஓவர் திங்கிங் தான். 3, டிலேயிங் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முதலீடு பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தால் காம்பவுண்டிங் லாபத்தை இழந்துடுவோம். சரி, இதையெல்லாம் எப்படி மாற்றுறது? இந்த 4 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சம்பளத்தில் 50% தேவைக்கு, 30% ஆசைக்கு, 20% கண்டிப்பாக சேவிங்ஸுன்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2வது, ஏதாவது ஒரு மொபைலோ இல்லை காஸ்ட்லியான பொருளோ வாங்கணும்னு தோணுதா? உடனே வாங்கிடாதீங்க. 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த நாள் காலையில் அது தேவையில்லைன்னு உங்களுக்கே தோணும். தட் ஸ்மார்ட் மணி. 3வது, ஆட்டோமேஷன். சேமிப்பை ஆட்டோமேட் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து தானாகவே மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஆர்டிக்கு காசு போகிற மாதிரி செட் பண்ணுங்கள். நீங்கள் யோசிக்கிறதுக்கு அங்கே வேலையே இருக்கக்கூடாது. ஏன்னு கேளுங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது என் வாழ்க்கைக்கு மதிப்பை கூட்டுமான்னு ஒரே ஒரு தரம் கேளுங்க. பதில் இல்லைன்னா அங்கேயே அதை விட்டுடுங்க. நண்பர்களே, வாழ்க்கைங்கிறது யோசிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, வாழ்கிறதுக்காகவும் தான். பணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் சேமிக்க முடியாது. விவேக் மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. இன்றைக்கி ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ சேமிக்க ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமாக யோசிக்கிறவன் கணக்கு பார்ப்பான், ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறவன் மட்டும்தான் பணக்காரன் ஆவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பர் டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்மார்ட்டாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய்.